இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக முதல்ல இது சிபிஐ விசாரணைக்கு போகுது? இல்ல ஆக்சுவலி ஒரு விசாரணை அப்படிங்கிறது எப்பவுமே முதல்ல வந்து நம்மளோட ஸ்டேட் ஃபோரம், அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் ஃபர்ஸ்ட்டு நடத்துவாங்க. இப்ப ஸ்டேட் போலீஸ் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இழந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இவங்க சரியா பண்ணல, இவங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்றாங்க, இல்ல ஒருதலை பட்சமா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில சிபிசிஐடி கேட்பாங்க சில கேஸஸ்ல. சிபிசிஐடியும் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கும்போது சிபிஐ விசாரணை கேட்கறது வழக்கம். இப்போ இந்த தாவேகா இஷ்யூல என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த கட்சி வந்து அவங்களோட குறைய யார் மேல சொல்றாங்க அப்டின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல சொல்றாங்க. இப்ப ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு கீழ இருக்கு அப்படிங்கிறதுனால, போலீஸ் வந்து கவர்ன்மெண்ட் என்ன இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் அந்த போலீஸ் செய்யும். ஸோ அவங்களோட விசாரணையின் முடிவு வந்து மேக்ஸிமம் வந்து அ ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கு ஆக்சுவலி இந்த கட்சியினர் கேட்கல அப்படின்னா கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா, இந்த கட்சியினர் கேட்கல அப்படின்னாலும், நெறைய வழக்குகள் அங்க உச்சநீதிமன்றத்தில பெண்டிங்கா இருக்கு. ஒரு வழக்குல வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஒரு வழக்குல நெறிமுறைகள் கேட்குறாங்க. தாவேகா சைட்லேருந்து போட்ட கேஸ் என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில இருந்த விசாரணை நடந்த விசாரணையில அவங்க குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல அவங்க ஜட்ஜ் சொன்ன சில விஷயங்கள்ல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு அவங்க கேஸ் போடுறாங்க.